ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு புரந்தரதாசரோட கதை சொல்ல போறேன். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. சத்குரு மகாராஜ் கி ஜெய். நாரத மகரிஷி தான் லோகத்துல புரந்தரதாசரா அவதாரம் பண்ணியிருக்கார். அதுக்கு முன்னாடி இவர் ஸ்ரீனிவாச நாயக்கர்ங்கிற பேர்ல பெரிய கோட்டீஸ்வர குடும்பத்துல கர்நாடகால 15th செஞ்சுரி, அதாவது 1484 1484ல கர்நாடகால பிறந்திருக்கார். இவருக்கு கோல்டு பிசினஸ் இருக்கு, கோல்டு டைமண்ட் பிசினஸ் இருக்கு, ஃபேமிலி இருக்கு. அதை தவிர அவருக்கு கர்நாடிக் மியூசிக்ல புரந்தரதாசர் ஹரி நாராயணாங்கிற விதையை விதைச்சவர். தரவலகே அப்படின்னா பூலோகத்துல, வித்தித நாரத பீஜவனா விதை. தரவலகே வித்தித நாரத வித்தித பீஜவ அப்படின்னாக்க பூலோகத்துல நாரதர் ஹரிநாராயணாங்கிற நாமத்தை பீஜத்தை ஆகாச மார்க்கமாக போயிட்டே இந்த நாமத்தை ஹரிநாராயணாங்கிற நாமத்தை பூலோகத்துல லோகம் பூரா விதைச்சவர். இவரை கர்நாடக மியூசிக்ல இவரை ஃபாதர், அப்பான்னு சொல்லுவா இவரை. ஏன்னா இவர் தான் முதல்ல சங்கீதத்தை பூலோகத்துல விதைச்சவர். அதுக்கப்புறம் தான் ட்ரினிட்டிஸ்னு மியூசிக்ல சொல்லக்கூடிய தியாகராஜர் இந்த சங்கீதத்தை வளர்த்தார் அப்படின்னு சொல்றார். தியாகராஜர், சோமசாஸ்திரி, முத்துசுவாமி தீட்சிதர், இந்த 3 பேரும், ட்ரினிட்டிஸ் 3 பேரும் சங்கீதத்தை வளர்த்துட்டு வந்தவர் பூலோகத்துல. இவர் புரந்தரதாசர் பெரிய ஒரு கோட்டீஸ்வரர், ரத்தின வியாபாரி, வஜ்ரம் வைர வியாபாரி. இவருக்கு 9 கோடி சொத்து இருக்கு. 9 கோடி சொத்து இருந்தாலும் சங்கீதத்துல அபியாசம் பண்ணவர், நல்ல தேஜஸ்வி. ஆனா கனவுல கூட தானம் பண்ணவே மாட்டார். இவர் கனவுல தானம் பண்ணவே மாட்டார். அவருக்கு ஒரு ஒய்ஃப், பேரு லக்ஷ்மி பாய். இவர் ரொம்ப தயை உடையவள், துளசி மாதாக்கு பூஜை பண்றவள். டெய்லி துளசி செடிக்கு தண்ணீர்லாம் விடுவோம் அப்படின்னு பதிவிரதையானு. அப்ப துளசி செடியை கட்டிண்டு அழுவோம். என்ன அப்படின்னாக்க, எனக்கு ஒரு பிராமணருக்கு சாப்பாடு போட கூட புண்ணியம் செய்யறதுக்கு எனக்கு சிந்தனை தரக்கூடாதா, தர்ம சிந்தனையை கொடு அப்படின்னு வேண்டிட்டு அழறா. அப்போ ஒரு கன்னிக்கு தாலி சரடு என் கையால நான் கொடுக்க மாட்டேனா, பசுமாட்டுக்கு ஒரு பழம் கொடுக்க மாட்டேனா, அவருக்கு தர்ம சிந்தனையை கொடு, இத்தனையும் சொத்து பூட்டி பூட்டி வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தர்ம சிந்தனையை கொடு அப்படின்னு துளசி தேவி கிட்ட சொல்லி அழறா. ஒரு வெள்ளிக்கிழமை கார்த்தால என்ன பண்றார், இந்த ஸ்ரீனிவாச நாயக்கர்னு இவருக்கு ஒரு பேர் உண்டு. பிறக்கும் போதே கர்நாடகால ஸ்ரீனிவாச நாயக்கங்கிற பேர்ல தான் கோடீஸ்வர குடும்பத்துல பிறந்தார். அப்ப இந்த புரந்தரதாசன்கிற ஸ்ரீனிவாச நாயக்கர் என்ன பண்ற, வெள்ளிக்கிழமை காத்தால கடையை போய் திறக்கின்ற போது திண்டு போட்டு உட்கார்ந்துக்கிற. அங்க கல்லாப்பட்டி இருக்கு பக்கத்துல அப்படின்னு. அப்போ அந்த டயத்துல கரெக்டா பார்த்து ஒரு வயசான பிராமணர், ஏழை பிராமணர் அவரோட கடைக்கு வந்துட்டே இருக்கும்போது அவர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிறார். வாசுதேவ ஹரி, ஸ்ரீ ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிறார். தன்னோட வேஷ்டியில அவர் வந்த பிராமணர் ஏதோ முடிஞ்சுட்டு வந்திருக்கார். அதை அவிழ்க்கிறார். கொஞ்ச நேரமா அதை அவிழ்த்துட்டே இருக்கார். அவுத்து பார்த்தா அதுல அரிசி, மஞ்சள் தடவிய அரிசி, இருக்கு, அக்ஷதை இருக்கு. அதை கடையெல்லாம் தூவிட்டு அந்த நாயக்கருக்கும் தலையில அக்ஷதை போடுறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாயக்கர் நினைச்சிருந்தார், இவர் ஏதோ மூக்குத்தி கொண்டிருப்ப, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல வியாபாரம் நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தார். அப்போ இவரை பார்த்தா முடிச்சு போட்டதை அவுத்து பார்த்தா அக்ஷதை. அதை இவருக்கு ரொம்ப பார்த்த உடனே கோபம் வந்துருத்தோ. அப்ப நீங்க உங்க தலையிலேயே போட்டுக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் நாயக்கர் அந்த பிராமணரை திட்டி விட்டுட்டார் நன்னா. அப்போ அப்படிலாம் சொல்லக்கூடாது, திட்டக்கூடாது. நீங்க மகானுபாவர், நீங்க பெரிய குபேரர், நீங்களே இப்படி சொல்லிட்டு நான் எங்க போவேன்? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, பிள்ளை இருக்கு, கல்யாணம் வச்சிருக்கேன். கல்யாணத்துக்கு நீங்க தான் முதல்ல வசூலுக்கு உங்க கடைக்கு தான் வந்திருக்கேன். நீங்க ஏதாவது கன்னிகைக்கு பூரா கல்யாணம் கூட நீங்களே பண்ணிடலாம். நீங்க ஏதாவது எனக்கு வசூலுக்கு பைசாவா தரணும், தனமா தரணும், இல்லைன்னா ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற.
அப்போ நான் ஒன்னும் கடன் தரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். நாயக்கர் சொல்றார், நான் எனக்கு கடன் வேண்டாம், நீங்க எனக்கு தானமா கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். அப்போ நான் ஒன்னும் 5 பைசா கொடுக்கறதா இல்ல, நீ போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா கடைக்கு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கடையை திறந்து வச்சுட்டு வியாபாரமே ஆகல. அப்போ நாயக்கர் நினைச்சுட்டு இவன் வந்ததுனால தானோ என்னமோ தெரியல, வியாபாரமே இல்ல, யாருமே வரல, ஒருத்தருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்க எழுந்து போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டார். அப்படின்னு எழுந்து போகவே மாட்டேன்ட்டார். நான் எழுந்து போறதா இல்ல அப்படின்னு. அப்போ நான் கொடுக்கறதா இல்ல அப்படின்னு சொன்னப்போ அவ கடையில உள்ள சிப்பந்தி எல்லாம் விட்டு இவரை எழுப்பி ஓட்டி விட்டுட்டார், போன்னு சொல்லி அடியும் கொடுத்துட்டார். அப்போ நீ குடுக்கலன்னா என்ன, நான் வேற இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படியே நடந்து வரும்போது மத்தியானம் பசியான பசி, சரி எங்கேயாவது சாப்பாட்டுக்கு வழி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தெருவுக்கு வந்தா ஒரு பெரிய மாளிகை. அந்த மாளிகையில அம்மா அந்த வீட்டுல அம்மா துளசி பூஜை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு, ரொம்ப பதிவிரதையான லட்சுமி பூஜை பண்றா. லட்சுமி தேவியோட ரொம்ப டிவோட்டி, அவ பதிவிரதையான அப்படின்னு பொய்யே சொல்ல மாட்டா, அவ வாயில பொய்யுங்கிறதே வராது, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவள். அப்ப அப்படி இருக்கும்போது பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது லட்சுமி தேவி கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணிட்டே பூஜையும் பண்றா. நான் எனக்கு தானம் பண்ணணும், என்னாவது பண்ணணுமே செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு பூஜையும் பண்ணிட்டு இருக்கா. அந்த டயத்துல அந்த பிராமணர் இந்த இவ வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ற, அம்மா நீ நீ வாழ வேண்டிய இது பெண்ணு, அதனால நீ உன் கையால நீ வாழற கையான்னு, அப்ப எனக்கு குழந்தை இருக்கு, அதனால என் குழந்தை நல்லா வாழட்டும், நீ ஏதாவது தனம் கொடுங்கோ, இல்லைன்னா ஒரு நகையாவது கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சாட்சாத் லக்ஷ்மியாட்டும் இருக்க நீ, அதனால எப்போதும் மங்களமா இருப்ப, தீர்க்க சுமங்கலியா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மா வாய்ப்பு கிடைச்சதே, சான்ஸ் கிடைச்சதே, ஏற்கனவே அவர் ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு, தான தர்மம் பண்றதுல ரொம்ப பெரிய மனசு, ரொம்ப சந்தோஷம், யாராவது வந்தா கேட்டா கொடுக்கறதுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் உடையவள், மனசு உடையவள். அதனால வந்தவர் ஒரு பெரிய பிராமணர் வந்திருக்க, அப்ப ஏதாவது குடுன்னு சொல்லும் போது, சரி பிறந்த வீட்டுல இருந்து தானே கிடைச்சது இந்த மூக்குத்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அப்படின்னு விலை உயர்ந்த மூக்குத்தியை கொடுத்து அந்த பிராமணருக்கு நமஸ்காரமும் பண்ணிவிட்டு, சாமி நீங்க இதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா போங்கோ, அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்தாக்க ரொம்ப கோச்சுப்பாரு, நீங்க கையில கிடைச்சதை எடுத்துட்டு போயிடுங்கன்னு நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் அவளை உடனே தீர்க்க சுமங்கலி பாபான்னு சொல்லிட்டு அவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த பிராமணர் புறப்பட்டு போனவர் காத்தால எந்த கடைக்கு போனாரோ அதே கடைக்கு திரும்ப ஜோரா ஹாப்பியா சந்தோஷமா போற, கைய வீசிண்டு போனா அந்த கடையில அந்த நாயக்கர் வந்துட்டாயா, திரும்ப வந்துட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்ப எதுக்கு வந்த, என்ன எதுன்னப்போ, நீங்க என்ன நான் திரும்பவும் அதே மாதிரி அரிசியை கொண்டு வருவேன் நீங்க நினைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், இவர் திரும்பவும் அந்த வேஷ்டியில முடிச்சுட்டு வந்திருக்கிறத அவிழ்த்த அந்த அக்ஷதையவே அவிழ்க்க அத்தனை நேரம் ஆச்சுன்னா, இந்த மூக்குத்தியை வச்சுட்டு இருந்தா அவர் அவிழ்க்க எத்தனை பாடுபட்டிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த மூக்குத்தி அவுத்து பார்த்து அவர்கிட்ட கொடுத்தார். இதை நீங்க கிரயம் போட்டு கொடுங்கோ, அப்படி இல்லைன்னா இதை வச்சுட்டு அடகு வச்சுட்டு எனக்கு பைசாவை கொடுங்கோ, எனக்கு கல்யாணத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்ற அந்த பிராமணர். அப்ப நாயக்கர் அப்படியா, இது எங்க இருந்தது, யார் கொடுத்த மூக்குத்தி, இவருக்கு இவ்வளவு விலை உயர்ந்த மூக்குத்தியை யார் கொடுப்பா, அதுவும் இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூக்குத்தியை பாக்குறார். ஏன்னா வஜ்ர வியாபாரி ஆச்சு, அவர் வைர வியாபாரி ஆச்சு இல்லையா, அதனால இந்த மூக்குத்தியை பாக்குற, நல்ல விலை உயர்ந்த மூக்குத்தி, இந்த மாதிரி மூக்குத்தி போட்டுக்க கூடியவா நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல லட்சுமி பாய் தானே, அப்படி இருக்கும்போது அப்ப இந்த மூக்குத்தி வேற யாராவது கொடுக்கறவாளும் உண்டா, அதாவது கொடுத்துருப்பாளா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, நீங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த மூக்குத்திய கல்லாப்பட்டியில அவர் கேஷ் பாக்ஸ்ல கடையில வச்சு பூட்டிட்டும் சாவி எடுத்துட்டு போயிட்டு அந்த பிராமணரை ஒரு நிமிஷம் இருங்கோ, இதோ வந்துடுறேன், சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனா அவ ஒய்ஃபு கிட்ட, லக்ஷ்மி பாய் கிட்ட மூக்குத்தி இல்ல. இப்ப இவருக்கு ஒரு டவுட் வந்தது, அப்ப இந்த மூக்குத்தி எங்க போச்சு உன்னோடது அப்படின்னப்போ, இவ பதிவிரதையாச்சே, சத்தியத்துக்கு தவற மாட்டா, கட்டுப்பட்டவள், அதனால சத்தியமே பேசுறவ, பொய் சொல்ல மாட்டா. அப்போ உடனே இவளுக்கு பீதி வந்துருத்து. இவர் இப்படி கேட்ட உடனே என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியல, ஏதாவது சொல்லித்தானே ஆகணும் அந்த டயத்துல அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க போகும்போது இதை ஊறி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டா. போய் எடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே இவர் நேரா துளசி செடியை போய் கட்டிட்டு கதர்ன்னு கதறா, நீ இந்த மாதிரி என்னை சொல்லி வச்சுட்டியே,
என்ன இதை வந்து இந்த மாதிரி நான் சொல்லவே மாட்டேன், எனக்கு என்ன அவர் கொலை பண்ணாலும் நான் வந்து பயப்பட மாட்டேன், செய்ய மாட்டேன். ஆனா வந்து நான் இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியாதா, நான் உன்னை பூஜை பண்றவ, அப்படி இருக்கும்போது பதிவிரதையானு அப்படி நீ எனக்கு என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ. அவர் வந்து கேட்டுட்டார், இந்த வச்சிருக்கேன்னு நான் சொல்லிவிட்டேன், அந்த பொய்ய நீ நிஜமாக்கி தரணும், எனக்கு என்ன பண்ணுவியோ தெரியாதுன்னு சொல்லிவிட்டு துளசி லட்சுமி தேவி கட்டி பிடிச்சுன்னு அழறா. உடனே டக்குன்னு அந்த மூக்குத்தி வந்து இவ கைக்கு வந்து விழுந்து விடுறது. விழுந்த உடனே இந்தா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டா. கொடுத்த உடனே இதே மூக்குத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவர் திரும்ப கல்லாப்பட்டியை பூட்டி மூக்குத்தியை வச்சு பூட்டி சாவி எடுத்துன்னு வந்தவர் திரும்ப இவ கையில இருந்து வந்து இந்த மூக்குத்தி வாங்கிட்டு திரும்பவும் போன உடனே இந்த கையில சாவி இந்த கையில மூக்குத்தி. அப்போ கல்லாப்பட்டியை திறந்த உடனே மூக்குத்தி வச்ச மூக்குத்தியை காணல, ஆனா இவர் கையில மூக்குத்தி இருக்கு. இவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு, இங்க என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்த பிராமணரையும் காணல. அவ சிப்பந்தி கிட்ட எல்லாம் கேக்குறா, வேலைக்கு ஆள்கார் வச்சிருந்தாலே அவள் எல்லாம் சிப்பந்தியும்பா. இப்ப அவ எல்லாரையும் கேட்கும் போது நீங்க போன உடனே அவரும் எழுந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றா. அப்படின்னா வந்த பிராமணரும் போயாச்சு. திரும்பவும் வீட்டுக்கு வந்து இங்க என்ன நடக்கிறது, இந்த மூக்குத்தி உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, நான் தான் இந்த ஏழை பிராமணருக்கு கழட்டி கொடுத்துட்டேன், அப்ப இப்ப எப்படி வந்தது உனக்கு இந்த மூக்குத்தி அப்படின்னு சொன்னப்போ கேட்கும்போது அவர் ஒய்ஃப் சொல்றா, இந்த மாதிரி வந்து நான் துளசி செடியை கட்டிட்டு அழுதப்போ அந்த மூக்குத்தி என் கையில வந்து விழுந்ததா அப்படின்னு கேக்குற. விழுந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூக்குத்தி அதே மூக்குத்தி எனக்கு தந்த அதே மூக்குத்தி, அவர் கொண்டு வந்த அதே மூக்குத்தி, இவ தர்ற அதே மூக்குத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூக்குத்திய பாக்குற நல்லா பார்த்துட்டே இருக்கும்போது அதுல ஒரு ஒளி தெரியறது, ஜோதி தெரியறது, ஒளி. அந்த மூக்குத்தியில ஒளி தெரியும் போது மூக்குத்தி இதுங்கும்போது இதுல வந்து ஒளி தெரியும் போது அந்த ஒளியில ஷீராப்தி தெரியறது. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீராப்தி தெரியறது. பகவான் பள்ளி கொண்டு இருக்கான் அந்த இதுல ஒளியில. அப்போ நாரதரை கூப்பிட்டு பகவான் சொல்ற, நீ பூலோகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு பாகவதத்தை ஸ்தாபிச்சுட்டு வா, அப்புறம் நாம சங்கீர்த்தனை எல்லாம் வந்து விதைச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல, நான் பூலோகத்துக்கு போக மாட்டேன், நான் வந்து மாயையில சிக்கினுட்டேன்னா பெரிய நஷ்டம் வந்துடும், அதனால நான் வந்து வைகுண்டத்திலேயே இருந்து உங்களை பத்தி பாடிட்டு இங்கேயே இருந்துடுறேனே, சந்தோஷமா இருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, உடனே பகவான் வந்து நீ நான் சிக்கின்றுவேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது, புரந்தரதாசர் சொல்லும் போது பகவான் சொல்ல, நீ சிக்கிக்கிற மாதிரி இருந்தா நான் உன்னை தடுத்து ஆட்கொள்வேன், அப்போ நான் என் கூட கூட்டின்றுவேன் உன்னை அப்படின்னு பகவான் வந்து சொல்ல, நான் அப்படின்னு சொல்ல, அப்போ புரந்தரதாசர் வந்து நான் பாகவத பிரியனா ஆகாம சேஷசயனுக்கு சேவை பண்ணாம தனம்னு அலைஞ்சு 9 கோடியை சம்பாதிச்சு மோசம் போனேனே, சம்சார சாகரத்துல மூழ்கி அப்படி இருக்கும்போது, அப்படி இருக்க என் வீட்டுல கல்பக துருவா இருக்கிற அந்த பாண்டுரங்கன் இருக்கும்போது பெரிய சம்சார சாகரத்துல மூழ்கி ஞான வைராகியம் இல்லாதபடி இங்கேயும் அங்கேயும் ஓடினேனே, ஓடி உன்னை நான் மறந்துட்டேனே சுவாமி, இப்படி ஓடி என்னை நீ நீ என்னை மறக்கல, ஓடின என்னை நீ மறக்கல, பிடிச்சு இழுத்துட்ட நீ, நான் வந்து அபராதி ஆயிட்டேன், உன் கிருப்பை பெருசு, ஆனா அந்த கிருப்பையை நான் புரிஞ்சுக்கல, நான் 9 கோடியை உடனே தியாகம் பண்ணிட்டு ஜனங்கள் எல்லோரும் எங்க புறப்பட்டுட்ட அப்படின்னு கேட்க, ஏன்னா நேற்றுக்கு கோடீஸ்வரனா இருந்தா இன்னைக்கு வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, கையில தம்புராவள் போட்டபடி அப்படி 9 கோடி சும்மாவா, 9 கோடி அப்படியே போட்டபடி போட்டுவிட்டு வச்சுவிட்டு இந்த மாதிரி கையில வந்து தம்புராவை எடுத்துட்டு தோல்ல வந்து இது பிக்ஷாடனை உஞ்சவருத்தி பாத்திரத்தை எடுத்துட்டு கையில சிப்படாவை எடுத்துட்டு காலில் கெஞ்சி கட்டிண்டு தன்னோட ஒய்ஃப் வந்து லட்சுமி பாய வான்னு சொல்லி கூட்டிண்டு, அப்புறம் நடக்கக்கூடிய வயசுல ஒரு குழந்தை, அந்த குழந்தையும் கூட்டிட்டு நேரா என்ன பண்ணார், பன்றிபுரத்துக்கு போனார்.
அப்ப ஜனங்கள் எல்லாரும் எங்க புறப்பட்டு போயிட்ட அப்படின்னு சொன்னப்போ, நான் பன்றிபுரத்துக்கு போறேன். எதுக்கு போற? பாண்டுரங்கனை தரிசிக்கிறதுக்கு போறேன். அப்ப நேத்து உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெய்பர்ஸ் எல்லாம் கேட்கிறா, பக்கத்துல குடியிருந்தவா எல்லாம். நேத்துக்கு வரும் கோடீஸ்வரன் இருந்த. அப்போ அவர் எல்லாம் கேட்கிற, உன்னதான் சேமமா வச்சிருக்கானே, நீ கோடீஸ்வரன் ஆச்சே, உங்க பாட்டன் முப்பாட்டன் எல்லாரும் சேர்த்து வச்ச சொத்து, அதுக்கப்புறம் நீ வேற சம்பாதிச்சிருக்க, இதெல்லாம் விட்டுட்டு நீ போறியேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எப்ப வருவ போனா அப்படின்னாக்க, நான் வரமாட்டேன், பன்றிபுரம் போயிடுவேன், இங்க திரும்பி வரமாட்டேன். அப்போ இந்த 9 கோடி சொத்தெல்லாம் என்ன பண்றதுனாக்க, யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம், யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, எனக்கு இது எதுவுமே என்னோடது இல்ல அப்படின்னு சொல்லும் போது, இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொல்றியே, என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அதனால எப்போ என்னை பாண்டுரங்கன் கரை ஏத்திட்டாரோ, இனிமேல் அவரை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்றிபுரம் போய் பாண்டுரங்கன் எடுத்து ஐக்கியமாயிட்டார் இவர் புரந்தரதாசன். இடுப்புல கையை வச்சுட்டு நிற்கிறானே அந்த பாண்டுரங்கனை எல்லாரும் நம்புங்கோ அப்படின்னு தாசர் சொல்ற, புரந்தரதாசர் சொல்ற. குரு கிருப்பையினால பூரணனாக ஆயிட்டார் இவர். பணம் இருந்த போது பந்துக்களை யாரையும் கிட்ட வர விடல. ஆனா இப்ப எனக்கு 1000 பந்துக்கள் இருக்கா. யாரு அது அப்படின்னு கேட்டா, பாண்டுரங்கன் பகவான் தான் அப்படின்னு ஒவ்வொரு கஷேத்திரத்திலும் கிருதி பண்ணிருக்கார். இவர் 5 லட்சம் கிருதி பண்ணினதாக சொல்லப்படுறது இந்த புரந்தரதாசர். 5 லட்சம் கிருதி, கீர்த்தனை, அபங்காசு அப்படின்னு சொல்லிட்டு பகவான பெருமாளை பத்தி மங்கள சாசனம் பண்ணி கொண்டு பத்ரிகாசிரமம் வரையிலும் கிருதிகள் எல்லாம் பண்ணி செஞ்சு இங்க ஒவ்வொரு கஷேத்திரத்திலும் போய் பாட்டுகள்லாம் கம்போஸ் பண்ணியிருக்கார். பத்தியங்கள், கீர்த்தனங்கள், அபங்கங்கள், அப்பேற்பட்ட சங்கீதத்துக்கு விதை போட்டவரான புரந்தரதாசர். பிறகுதான் தியாகராஜர் சங்கீதத்தை வளர்த்தார். இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனத்தை தவிர வேறு கதி இல்லை. அதனால கான லோலனானு புரந்தரதாசர். அப்ப கானம் எங்க இருக்கோ அங்க பகவான் ஓடி வந்துடுவான். யாரு இங்க பாட்டு பகவானை நினைச்சு ஆத்மார்த்தமா பாட்டு பாடுறாளோ, நாராயணா நாராயணான்னு சொல்லி நாமத்தை ஜபிக்கிறாளோ அந்த இடத்துல பகவான் இருப்பான். பாண்டுரங்கனுடைய திருவடியை அடைந்தார் கடைசியில புரந்தரதாசர். நாம ஜபத்தை, அதாவது நாராயணாங்கிற நாமத்தை எல்லோரும் டெபாசிட் பண்ணி வைக்கணும். நம்ம லைஃப்ல கடைசி காலத்துல நமக்கு பைசா வேணும் இல்லையா, ஹாஸ்பிட்டல் செலவுக்கெல்லாம். அப்போ நீங்க முன்னாடியே எஃப்டில போட்டு வைப்பல், பிக்சட் டெபாசிட்ல, அது பைசா. ஆனா அது எப்படி ஹெல்ப் பண்றதோ அதே மாதிரி அந்த நம்பிக்கையோட தானே நம்ம பிக்சட்ல போட்டு வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஹரி நாராயணாங்கிற மந்திரத்தை பகவான் சொல்றான், முன்னாடியே நீங்க டெபாசிட் பண்ணி வைங்கோ. டெபாசிட் பண்ணி வச்சு, அதாவது சொல்லிட்டே இருங்கோ, நாராயணா நாராயணானோ, கோவிந்தானோ, கோபாலானோ, கிருஷ்ணானோ, முருகானோ, உங்களுக்கு என்ன நாமமானு அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்கோ. உங்களால முடியாத மரணப்படுக்கையில இருக்கும்போது, சரி அப்போ நம்மள அவன் கோவிலுக்கு வந்தான், நமஸ்காரம் பண்ணா, விளக்கேத்தினா, அர்ச்சனை பண்ணினா, நாமத்தை சொன்னான், பாடினா நம்மளை பத்தி. இப்ப அவனுக்கு முடியல, அதனால நம்ம கூப்பிட்டுப்போம். ஏன்னா அப்ப நம்ம அன்கான்சியஸ்ல இருக்கலாம். ஏன்னா அடுத்த நிமிஷம் நமக்கு நம்மளோட லைஃப் நமக்கு கேரண்டி இல்லை இல்லையா. அதனால சொல்லிட்டே இருங்கோ அப்படின்னு பகவான் சொல்ற. இந்த கலியுகத்துல அவரே நம்மள கூப்பிட்டு இது பண்ற, என்ன காலப்பிடி, என்ன சரணட அப்படின்னு சொல்ற பகவான், சரண்டராக அப்படின்னு சொல்ற. அப்படி இருக்கிற பகவானை நம்ம பிடிச்சுக்கணும். இந்த கலியுகத்துல நாம ஜபம்தான் இது. இந்த கலியுகத்துல அது இல்லாத வேற கதி இல்லை நமக்கு. அதனால எல்லாரும் நாம ஜபத்தை சொல்லி நீங்க நம்ம எல்லாரும் கரையேறணும். அதான் நாரத மகரிஷி ரொம்ப ஃபீல் பண்ணாராம், சேடா இருந்தாராம். அப்ப பகவான் கேட்கிற, எதுக்கு சேடா இருக்கேன்னு கேட்கும்போது பகவான் சொல்ற, இந்த உலகத்துல ஜனங்கள்லாம் ரொம்ப கீழ் இதுல போயின்னு இருக்கே, ரொம்ப மோசமான நிலைமையில போயின்னு இருக்கே, காசுன்னு அது பின்னாடியே ஓடிக்கிண்டு இங்க இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கும் நமக்கு வழி இருக்கு. என்ன வழி அப்படின்னு நாரதர் கேட்கும்போது, பாகவதம் யார் கேட்கிறாளோ அவளை நம்மள கரையேற்றிடுவோம். கடைசியில வைகுண்டத்துக்கு மோட்சம் கொடுத்து வைகுண்டத்துக்கு நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்படி வந்ததானு பாகவதத்தை பகவானோட சப்தாகம் ஸ்ரீமத் பாகவதம் கண்டிப்பா கேளுங்கோ. அதுல அஜாமிளனோட கதையே ஒரு இதுதான், நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். அஜாமிளன் ஒன்றா இருந்தோம் அந்த பாகவத கதையில. அஜாமிளன் என்ன பண்ணா, தன்னோட ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டு விட்டுவிட்டான். அவளை பார்க்கல.
அதனால வந்து வேற ஒரு பெண்ணு வேசிய கல்யாணம் பண்ணிட்டு அதுல ஒரு 10 குழந்தை பிறந்தப்போ கடைசி குழந்தைக்கு பேரு நாராயணான்னு பேரு வச்சான் அஜாமிளன். அப்படி அந்த நாராயணாங்கும் போது அவர் 88 வயசு ஆனதுக்கு அப்புறம் அஜாமிளனுக்கு மரணப்படுக்கையில இருக்கும்போது நாராயணான்னு கடைசி குழந்தையோட பேரைத்தான் கூப்பிட்டான். அதுவும் வாய் வளரி வளரி நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டானா. அப்படி இருக்கும்போது அந்த பகவான் வந்து வைகுண்டத்துல வீழ்ந்ததா இந்த நாராயண மந்திரம் நாமம். அப்போ பகவான் வரத்துக்கு முன்னாடி அந்த நாராயணாங்கிற நாமத்துக்கு வந்து ரொம்ப மகிமையான ரொம்ப பவர்ஃபுல்லான, அதனால அவருக்கு கேட்ட உடனே அந்த இவர் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணா உடனே மகாவிஷ்ணு எல்லாம் அவ தூதர்களை அனுப்பி விட்டுட்டா இவங்கிட்ட. அப்ப இந்த பக்கத்துல இருந்து வந்து யமதூதர்கள் 3 பேர் வந்துட்டா. வந்த உடனே யமதூதர்கள் கேக்குறா மகாவிஷ்ணுவோட தூதர்கள் கிட்ட வந்து நீங்க எதுக்கு வந்தீங்க, இவன் வந்து உலகத்துல பண்ணாத பாவமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு வந்தேன்னு யமதூதர்கள்லாம் கேட்கும்போது, நீ சொல்றது சரிதான், ஆனா வந்து எத்தனை ஜென்மத்துல அவன் எவ்வளவு பாவம் பண்ணினா கூட நாராயணான்னு எப்போ ஒருத்தன் சொல்லிட்டானோ அது வந்து அந்த நாமத்தை கேட்ட உடனே நான் ஓடி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து அவன் பண்ணின பாவம் எல்லாம் பஞ்சு போல பறந்து போயிடும். அதனால வந்து நான் அவனை உடனே வந்து அஜாமிளனை வைகுண்டத்துக்கு பகவான் கூட்டின்னு போயிட்டார். எப்படி இருக்கு பாருங்க, ஒரு நாராயணாங்கிற மந்திரம், அதுவும் கடைசியில ஒரு தடவை பிள்ளைய கூப்பிட்டான். அதுக்கே இப்படி. ஆனா பிள்ளைய கூப்பிட்டா கூட அந்த நாராயணாங்கிற நாமம் வந்து பகவானோட நாமம் ஆச்சே, பகவான் ஆச்சே. அது இந்த நாராயணானாலே பகவான் தான். அதே மாதிரிதான் திரௌபதிய பஞ்ச பாண்டவரால கூட அந்த சபையில இத்தனை பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. துரியோதனன் வந்து திரௌபதிய துகில் உரிச்சான், இந்த புடவைய அவுத்துட்டே இருக்கும்போது அப்ப கூட வந்து அவ வந்து குழந்தைல 12 வயசுல சொல்லி வச்சிருக்கா திரௌபதிக்கு அவ ஃபேமிலியில, உனக்கு ஒரு காலத்துல வந்து ஒரு டயத்துல வந்து உனக்கு ஆபத்து வரும்போது அப்ப கோவிந்தான்னு கூப்பிடுன்னு சொல்லி வச்சிருக்கா. அவளுக்கு அந்த டயத்துல 12 வயசுல சொன்னது ஞாபகம் திரௌபதிக்கு. அப்போ இவ எல்லாரும் வந்து துரியோதனன் வந்து புடவையை பிடிச்சு இழுக்கும் போதைக்கும் அப்ப கோவிந்தான்னு சொன்னான். அப்ப பகவான் வரத்துக்கு முன்னாடியே கோவிந்தான்னு சொன்ன நாமத்தினால அவளுக்கு புடவை மேலேந்து வந்துட்டே இருக்கு. அவன் ஊற புடவை அவுக்க அந்த புடவை வந்து மேலேந்து பகவான் கிருஷ்ணன் வரத்துக்கு முன்னாடியே புடவை வந்துருத்தோம் அவளுக்கு, அவளை ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு. அப்படி இருக்கும்போது நாமத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல். பகவான் வர்றாரோ இல்லையோ நாம முன்னாடி வந்து நம்மளை காப்பாத்திடும். அதனால நீங்க வந்து இந்த கதையை கேட்டுட்டோ லைக் பண்ணி மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க. இந்த கதை வந்து காலத்தால அழியாத ஒரு ஸ்டோரியானு, இது ஆன்மீக ஸ்டோரியானு. அதனால கண்டிப்பா இதை நம்ம எல்லாரும் பிளஸ்டானு, இந்த கதையை சொல்றவாளும் நினைக்கிறவாளும் கேட்கிறவாளுக்கும் ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். அதனால பகவானோட கதை இது. அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. நீங்க வந்து கண்டிப்பா மேக்சிமம் ஷேர் பண்ணணும். இத உலகத்துல அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.